تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. அல்லாஹு தஆலாவின் பேரருள், அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாய் முஃமின்களாய், அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளது உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து, நம்மை படைத்து, ஒவ்வொருவருக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் தான் பொறுப்பேற்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். எந்த ஒன்றையும் இது உனக்கு நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் வைக்கவில்லை. எல்லா காரியங்களிலேயும் அல்லாஹு தஆலா பொறுப்பேற்று அந்த காரியங்களை மிகச்சிறப்பாய் நமக்காக செய்து கொண்டிருக்கிறான். நமக்கு அல்லாஹ் செய்து தருகிறான். ஆடைகள், இந்த ஆடையை நாம தயாரிக்கவில்லை. அவர் போடுற ஆடையை அவரு தான் தயாரிக்கணும்னு சொன்னால் நம்மால் ஆடை அணிய முடியாது. சாத்தியமா? பஞ்ச விளைவிக்க வேண்டும், விவசாயம் செய்யணும், அதுக்கப்புறம் அறுவடை செய்து அதை நூலாக நெய்ய வேண்டும். அந்த நூலுக்கு பிறகு அதிலிருந்து நாம் அதை ஆடையாய் ஒரு துணியாய் நெய்ய வேண்டும். அதற்கு பிறகு ஒரு தையல்காரனாய் மாறி அதை தைக்க வேண்டும். அப்புறம் ஒரு அயரன் தேய்க்கிறவனா மாறி அயரன் தேய்க்கணும். எல்லாம் முடிச்ச பிறகு தான் நம்ம போட முடியும். ஆனால் இன்று அப்படி இல்லை. பார்த்தீங்களா? இது எத்தனை கைகள் மாறுகிறதோ அத்துணைக்கும் அத்தனை ஆயிரக்கணக்கான வேலையாட்களை அல்லாஹ் நியமித்து அவரவர்களின் தேவையை நிறைவேற்றுவதோடு அந்த ஆடையை நமக்கு தருகிறான். இப்படி ஒவ்வொன்றுமே நம்முடைய உணவாக இருக்கட்டும், நம்முடைய மற்ற வஸ்துக்கள் நாம் பயன்படுத்தும் வஸ்துக்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கென்று தனித்தனி செக்ஷன்களை போல தனித்தனி ஆட்களுக்கு அந்த இல்மை கொடுத்து, அதற்கான குதிரத்தை ஆற்றலை கொடுத்து தயாரிக்க செய்து நம்மை அல்லாஹ் பயன்படுத்த வைக்கிறான். பாருங்களேன், ஃபேனில் உட்காந்துருக்கோம். இந்த ஃபேன் தயாரிக்கும் முறை என்ன நமக்கு தெரியுமா? நமக்கு அதில் உள்ள எல்லா பார்ட்ஸையும் கொடுத்து நீ தயாரான்னு சொன்னால் நம்மளால் தயாரிக்க முடியுமா? முடியாது. அது எப்படி என்ன செய்கிறது ஒன்றுமே நமக்கு தெரியாது. அப்போ அல்லாஹ் தஆலா அதற்கான கல்வியை ஒருத்தொற்றை கொடுத்து, அதற்கான மூலப்பொருள்களை ஒருத்தொற்றை கொடுத்து, அவைகளை எல்லாம் தயாரிக்க செய்து நாம் போனோமா, காசை கொடுத்து வாங்கிட்டு வந்து மாட்டி விட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ் ஓடுது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம அதை அனுபவிக்க அல்லாஹ் செய்தான். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கோடிக்கணக்கான ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கிறான். ஆரம்ப காலகட்டத்தில் மக்கா குறைஷிகள், உலகம் முழுக்க மக்கள் என்ன நினச்சாங்க? மனிதன் தன் தேவைகளை தான் நிறைவேற்றி கொள்கிறான், இதற்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். அது மட்டுமல்ல, எதுவெல்லாம் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்கிறதோ அதையெல்லாம் அவர்கள் கடவுள்களாக ஆக்க முற்பட்டார்கள். இன்றும் அப்படித்தான். இன்னைக்கு மாற்று மதத்தினர்களாக இருப்பவர்கள் எதையெல்லாம் அவர்கள் கடவுள் என்று சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் நாம் எடுத்து பார்த்தோம்னா எதிலிருந்தெல்லாம் பிரயோஜனம் வருகிறதோ அதையெல்லாம் அவர்கள் கடவுளாக ஆக்கினார்கள். இல்லையா? கழுதை ஒரு காலத்தை அதில் தான் பொதிகளை சுமந்து செல்ல வேண்டும், அது ஒரு கடவுள். மாடு பால் தருகிறது, அது நமக்கு உதவுகிறது, அது ஒரு கடவுள். இப்படி
எதுவெல்லாம் பிரயோஜனம் தருகிறதோ அதையெல்லாம் அவர்கள் கடவுள்களாக, இதுதான் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்கிறது, அதாவது ஒன்றும் இல்லை, கான்செப்ட் என்னென்னா இதுதான் நம் தேவையை பூர்த்தி செய்கிறது என்றால் அதை நாம் கடவுளாக ஆக்குவோம், அதுதான் நம்ம தேவை பூர்த்தி செய்யுதுன்னு சொல்லுவோம். இப்படித்தான் அந்த மக்கள் எல்லாம் மாறிப்போய் இருந்தார்கள். இஸ்லாம் நீ இத்தனை தேவைகள் ஒவ்வொன்றின் மூலமாக பூர்த்தியாகிறது என்று சொல்லுகிறாயே, இதையெல்லாம் சேர்ந்து ஓர் இறைவனான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் உன் தேவைகளை பூர்த்தி செய்கிறான். உன் தேவைகளை பூர்த்தி செய்பவன் அவனல்லாது வேறு யாரும் இல்லை என்ற அந்த சித்தாந்தத்தை, அந்த கொள்கையை இந்த மக்களுக்கு இஸ்லாம் புகட்டியது, இந்த மக்களுக்கு இஸ்லாம் தந்தது. இதுதான் உண்மை. இதற்கு மாற்றமாய் இன்று நாம் நினைத்திருந்தாலும் இதுவும் தப்பு தான். நாம் செய்கிற தொழில்தான் நம்ம வாழ வைக்குது நம்ம நினச்சோன்னா நாம் தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். அந்த மக்கா குறைஷிகளுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களும் என்ன நினச்சாங்க, நம்ம பலம்தான், நம்முடைய ஆற்றல் தான் நம்மை வாழ வைக்கிறது என்று நினைத்தார்கள். அதையே தான் நாமும் நினைக்கிறோம். இல்லை அன்பர்களே, நம்மை வாழ வைப்பதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான். நமக்கு ஒரு கடையை அல்லாஹ் தந்தான் என்றால் அதில் வியாபாரத்தை கொடுத்ததும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான். அல்லாஹ் தான் நம்மை வாழ வைக்கிறான், அல்லாஹ் தான் நமக்கு வாழ்வை இல்லாமலும் ஆக்குகிறான். அப்போ அன்பர்களே, இப்போ இந்த சித்தாந்தம், இந்த கல்வி ஞானம் அந்த குறைஷி குஃபாரிடத்திலே இல்லாமல் இருந்ததினால் 360 தெய்வங்களை வைத்திருந்தார்கள். கஅபாவுக்குள்ள மட்டும் அந்த காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முன்னாடி 360 தெய்வங்களை வைத்து ஒவ்வொரு நாளும் ஒன்று என்றும் ஒவ்வொருத்தரும் ஒன்று என்றும் அவை வணங்கி கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன சொல்லி தந்தாங்க? ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்து செஞ்சு அங்கேருந்து போனபோது அங்கே அப்துல்லா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலான்னு பார்த்தவங்க கேட்ட கேள்வி, நஜாஷி மன்னர் கேட்டார், என்னப்பா நீங்கள் எல்லாம் கைதிகள்னு சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன கைதிகளான்னு கேட்ட போது, இல்லை, நாங்கள் சிலைகளுக்கு கைதிகளாக இருந்தோம். நாங்கள் எதையெல்லாம் கற்பனையாய் கடவுள் என்று நினைத்தோமோ, எதுவெல்லாம் எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ததோ, இதற்கெல்லாம் நாங்கள் எங்கள் கடவுள் என்று பெயர் சூட்டி அவை ஒவ்வொன்றுக்கும் எங்களுடைய சாஸ்தானங்களை, எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருந்தோம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூவுலகிலே தோன்றி கல்களுக்கும் கரடுகளுக்கும் வெறும் கட்டைகளுக்கும் உங்களுடைய சாஷ்டாங்கங்களையும் உங்களுடைய வணக்கங்களையும் தெரிவிப்பதை விட்டுவிட்டு இவைகளின் மூலம் உங்கள் தேவையை பூர்த்தி செய்த ஓர் இறைவன் இருக்கிறானே, அவனுக்கு உங்கள் பணிவை காட்டுங்கள், அவன்தான் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறான். மரம், இந்த மரத்தை விளைவித்தவன் இறைவன். கல், இந்த கல்லை உண்டாக்கியவன் இறைவன். நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ, எதையெல்லாம் வஸ்துக்களாய் உங்களுக்கு உதவுகிறதோ அவைகளாய் இருக்கட்டும், எது கால்நடைகளாய் உதவுகிறதோ அவைகளாய் இருக்கட்டும். அந்த கால்நடைகளுக்கு கண்ணை குடைத்தவன் அல்ல, அந்த கால்நடைகளுக்கு உயிரை கொடுத்தவன் அல்ல, அதில் உடம்பை கொடுத்தவன் அல்ல. ஒவ்வொரு கால்நடையின் மூலம் ஒரு பிரயோஜனத்தை உங்களுக்கு வைத்தவன் ரப்பு தஆலா என்ற ஞானத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த உடனே அந்த மக்கள் எல்லாம் பல தெய்வங்களுக்கு அடிமையாயிருந்த நாங்கள் இன்று கண்ணுக்கே புலப்படாத ஓர் இறைவனுக்கு நாங்கள் அடிமையாகிவிட்டோம் என்று ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஹபஷா நாட்டிலே பேசிய அந்த பேச்சை எழுதி தருகிறார்கள். இன்று உண்மை அதுதான் நண்பர்களே. அப்போது நாம் அல்லாஹ் தஆலா தான் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும், அன்றும் அதுதான் இன்றும் அதுதான். எல்லா தேவைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மட்டும்தான் பூர்த்தி செய்கிறான், அவனே நிறைவேற்றுகிறான். அதுதான் உண்மை. அப்போது மக்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. வந்து என்ன கேட்டாங்க? யா ரசூலல்லாஹ், நாங்கள்லாம் காஃபிராக இருக்கும்போது, குஃபார்களாய் மாற்று மதத்திலே இருக்கும்போது எங்களுடைய தெய்வங்களுக்கு நாங்கள் ஏதாவது காணிக்கையை செலுத்தினோம், ஏதாவது ஒரு வணக்கத்தை நாங்கள் தெரிவித்தோம். யா ரசூலல்லாஹ், ஆனால் உண்மையில் அந்த தெய்வங்களால் தான் எங்களுக்கு ஆகுகிறது என்று நம்பிக்கொண்டிருந்தோம். இன்று நாங்கள் விளங்கி கொண்டோம், எதையெல்லாம் நாங்கள் தெய்வமாக ஆக்கினோமோ அதுவெல்லாம் ஒன்றும் இல்லாத பூஜ்யம் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம், அது ஆற்றலற்றவை என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம். இவைகளுக்கு ஆற்றலை கொடுத்தவனே ஏக இறைவன் என்பதையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். யா ரசூலல்லாஹ், இவ்வளவு
அவ்வளவு ஆற்றல் பெற்ற எங்கள் இறைவன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா, அவனுக்கு நாங்கள் ஏதாவது வணக்கம் செலுத்தக்கூடாதா? ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்தை 40 வயதில் பிரகடனம் செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தை 40வது வயதில் பிரகடனம் செய்கிறார்கள். அப்பொழுதுதான் இஸ்லாம் பரவ ஆரம்பிக்கிறது. முதல் வணக்கமாக இஸ்லாத்தில் கடமையானது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் 51வது வயதில், அதாவது 11 ஆண்டு காலங்கள் கழித்து 12வது ஆண்டு காலத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜை அல்லாஹ் கடமையாக்கி தொழுகையை தந்தான். இப்போ 12 ஆண்டு காலம் சஹாபாக்களுக்கு இஸ்லாம் இருந்தது, இஸ்லாமானார்கள். ஆனால் அவர்களுக்கு தொழுகை இல்லை, நோன்பில்லை, ஜகாத் இல்லை, ஹஜ் இல்லை, ஏனைய எந்த வணக்க வழிபாடுகளும் அவர்களுக்கு இல்லை என்றபோது இந்த சஹாபாக்கள் ஆர்வம் நேரிட்டால் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்கு எவ்வளவு உதவிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா செய்கிறான், உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரை என்ன அற்புதமான எங்கள் உள்ரங்க தேவைகளை பூர்த்தி செய்கிறான், எங்களின் வெளிரங்க தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான். அன்பர்களே, அப்போ அவங்க கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது ஒரு வணக்கத்தை அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கித்தாருங்கள், எங்கள் ரப்பை வணங்குவதற்கு ஒரு முறையை சொல்லிக் கொடுங்கள், குறைஞ்சபட்சம் இந்த முறையில் வணங்குவதாலாவது எங்களை நன்றியை நாங்கள் காட்டிக்கொள்கிறோம். பொதுவாக ஒரு மனுஷனுடைய இயற்கை புத்தி என்னன்னா, இயற்கை பண்பு அல் இன்சானு அபீதுல் இஹ்சான், இது மனிதனுடைய இயற்கை. அப்படின்னா என்ன, ஒரு மனிதன் அவனுக்கு யாராவது உபகாரங்கள் செய்தால் அதற்கு அடிமையாகி விடுகிறான். ஒன்றும் இல்லை, நீங்கள் வரும்போது உங்களுக்கு நான் ஒரு டீ வாங்கி கொடுத்தேன் அல்லது ஏதாவது உங்களுக்கு 4 தடவை வாங்கி கொடுத்த உடனே என் மேல் உங்களுக்கு இனம் புரியாத ஒரு அன்பு வந்துவிடும். இனம் புரியாத ஒரு அன்பு உங்களுக்காய் வந்துவிடும். நீங்கள் உண்டு பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு உதவியை 4 தடவை ஒருத்தர் செய்கிறாருண்டா அந்த உதவி செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அவர் மீது ஒரு அன்பு வந்துவிடும். ஒன்றும் இல்லை, கடை வைத்தவர்களுக்கு தெரியும், ஒரு கஸ்டமர் ஒரு தடவை வர்றாரு, அதே கஸ்டமர் 2வது தடவை வர்றாரு, அதே கஸ்டமர் 3வது தடவை வர்றாரு. இந்த கஸ்டமரின் வேலை என்ன, நம்ம கடைக்கு வர்றாரு, வாங்கிட்டு போகிறாரு, காசு கொடுக்குறாரு, பொருளை கொடுக்குறோம் அப்படின்னு போகாமல் அவங்களுக்கு மத்தியில் ஒரு வகையான அன்பு வந்துவிடும் இல்லையா? 4 தடவை வந்த உடனே நம்ம பொருளை தான் வாங்கினாரு, காசு கொடுத்தா வாங்கினாரு, நாம் காசை வாங்கிட்டு தான் பொருளை கொடுத்தோம், அன்பளிப்பாலாம் கொடுக்க இல்லை. அதே நேரத்தில் அவரும் நாம் அன்பளிப்பாக கொடுக்கல, அவரும் காசு அன்பளிப்பாக கொடுக்க இல்லை. ஆனாலும் 2 பேர்த்துக்கு மத்தியில் ஒரு அன்பு ஏற்பட்டு விடுகிறது. எங்கேயாவது உறவு சந்தையிலையோ ரோட்டில் போகும்போது பார்த்தா, பாய் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்க சார் அப்படின்னு விசாரிக்கிறாங்க. உடனே நாமளும் அவங்களுக்கு திரும்பி விசாரிக்கணும். இப்போ பார்த்தீங்களா, ஒரு அன்பு உண்டாகி விடுகிறது அல்லவா? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு உதவி செய்கிறான், அவன் என்ன நினைக்கிறான், மற்ற கடைகளை விட இவர் கடையில் நமக்கு நல்ல பொருளை கொடுத்தாரு, இது ஒரு உதவி என்று அவன் நினைக்கிறான். நாம் என்ன நினைக்கிறோம், மற்ற கடைக்கெல்லாம் அவர் போகாமல் நம்ம கடைக்கு வந்து வாங்கினார்ல அப்படி நாம் நினைக்கிறோம். அப்போ இருவருக்குமாய் அந்த உதவி செய்தல் என்பது ஒரு வகையான அன்பை ஏற்படுத்துகிறது. மனிதனுடைய பண்பு அது. ஒரு மனிதன் பொதுவாகவே ஒரு உதவி செஞ்சால் அவங்களுக்கு ஏதாவது பிரதியுபகாரம், ஒரு நன்றியை காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுவான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 12 வருஷம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்தான், இன்னைக்கு உண்மையில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்தான் என்ற இந்த டாபிக் இருக்குது பார்த்தீங்களா, இதை நாம் விளங்காமல் இருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் இன்று நமக்கு என்ன செய்து கொண்டு இருக்கிறான், என்ன செய்தான் என்பதை இந்த மக்கள் கொஞ்சமும் யோசிக்கவில்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு 15-20 வருஷங்கள் இருக்கும். இப்போ ஒரு பெண்மணி வீட்டுக்கு அவங்க வயசானவங்க, அவங்க மகனார் வந்து சொன்னார், ஹசரத் எங்கள் வீட்டில் ஒரு ஃபாத்தியா ஓதணும், துவா ஓதணும் ஹசரத், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டார். மிஸ்கின் போயிருந்த போது வயசான அம்மா, எப்படியும் அவங்களுக்கு ஒரு 80 தொற்று இருக்கும். அந்த அம்மா கேட்டாங்க, ஹசரத் நான் வந்து முன்னாடி உட்காந்துக்கலாமான்னு கேட்டாங்க. நான் சின்ன வயசு தான். அப்போ நான் சொன்னேன், சரிம்மா உட்காந்துக்கங்க, பிரச்சனை இல்லை, 80 வயசு. அந்த அம்மா வந்து உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துருக்கும் போது துவா ஓத சொன்னாங்க. துவா ஓத ஆரம்பித்தேன். துவா ஓதுக்கு முன்னாடி அந்த அம்மா சொன்னாங்க, அல்லாஹ்வை ஏதாவது எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க ஹசரத் அப்படின்னாங்க. நான் என்ன சொல்கிறது இதுக்கு, ஏமா அல்லாஹ் உனக்கு உதவி செய்கிறது இல்லையான்னு கேட்டேன். எங்கள் ஹஜரத்து படைச்சி விட்டாதோட சரி ஹஜரத்தாவன் இது வரைக்கும் எந்த உதவியும் எனக்கு செய்யலேன்ட்டாங்க. இது வரைக்கும் எந்த உதவியும் அவனுக்கு செய்யணும். அம்மா அப்படிலாம் இருக்காதுமா, அல்லான்னு ஏதாவது ஒரு உதவி செய்யதாமா செஞ்சுருப்பான், அல்லாஹ் உதவி செய்யாமலாம் இருக்க மாட்டாம்மா, என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஏம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சொல்லுங்களேன். ஒரு தடவை ஹஜரத்து நான் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போயிட்டேன்,
எல்லாம் பொழைக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க. அப்போ எனக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்து பொழைக்க வச்சான். இது ஒன்று தாங்க அல்லாஹ் எனக்கு செஞ்சுருக்கான். இந்த ஒன்று தாங்க அல்லாஹ் எனக்கு செஞ்சுருக்கான். மற்றபடிக்கு எதுவுமே இல்லைங்க. ஏங்க நல்ல சொந்த வீட்டில் தானே இருக்குது. இது யாரோட சொந்த அதில் எத்தனை பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? இந்த சொந்த வீடுங்கிறீங்களா, இதில் எத்தனை பிரச்சனை தெரியுமா? இது கட்டுறதுக்கு என்ன பாடுபட்டேன் தெரியுமா? அந்தம்மா அவ்வளோ செலஞ்சுக்குது. சரி, உன் மகன் உயிரோடு தானே இருக்காரு, உன்னை பார்த்துக்கிட்டேன். அவன் பார்த்து கிழிச்சது நான் சொல்லவா? இப்போ அவன் என்ன தன்னை பார்த்தான் அப்படிங்குது. ஏமா அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தான், புருஷனை கொடுத்து, என் புருஷனை பற்றி கேட்குறியா? அவன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? அங்கே ஆரம்பிக்குது. எதை சொன்னாலும் நம்ம எடுத்து சொன்னாலும் அந்த அம்மா வந்து அப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, எதுவுமே எனக்கு அல்லாஹ் செய்யலைங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு ஃபாத்தியா ஓதுறதை நிப்பாட்டி விட்டு அந்த அம்மாவுக்கு ஒரு அரை மணி நேரம், சரிம்மா சந்தோஷம், இப்போ உனக்கு என்ன வேணுங்கிறீங்க? சரி, உங்களுக்கு என்ன காசு பணம் வேணுமா? நிறையா அல்லாஹ் காசு கொடுத்தா சந்தோஷமாயிருவீங்களா? உங்களுக்கு காசு இல்லைங்கிறீங்களா? ஒரு 10 லட்சம் அல்லாஹ் உடனே தர சொல்லுவா. தந்துருவானா சொல்கிறது? அப்படி நீங்கள் துவா ஓனா கிடச்சிருமா? கிடச்சிரும். ஆனால் ஒன்றே ஒன்று, உங்கள் 2 கண்ணையும் கொடுத்துடணும். அது எப்படி கொடுப்பேன் அப்படிங்குது அந்த அம்மா. 2 கண்ணையும் கொடுத்துடணும், சரிங்களா? அதை எப்படி கொடுப்பேன்? அப்போ அல்லாஹ் தஆலா 2 கண்ணை 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அந்த கண்ணை ஏறத்தாலும் உங்களுக்கு 80 வருஷம் வரைக்கும் கொடுத்தது யார்? 80 வருஷம் உங்களுக்கு வரைக்கும் கொடுத்தது யார்? உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்க இல்லை. பல லட்சங்கள் பல கோடிகள் போட்டாலும் கிடைக்காத அந்த கண்ணை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இலவசமாய், எந்த மானிட்டரும் இல்லாமல், எந்த மீட்டரும் ஓடாமல் அல்லாஹ் தஆலா இலவசமாக அந்த கண்ணை உங்களுக்கு பார்க்க கொடுக்க இல்லை. என்ன அல்லாஹ் நமக்கு கொடுக்கலன்னு சொல்கிறீங்க? அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 10 உதாரணங்களை அந்த அம்மாவுக்கு சொன்ன உடனே அந்த அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அம்மா தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, இவ்வளவு நாளாய் இத்தனை உதவிகளை என்னுள்ளிருந்து பூர்த்தி செய்த ரப்பை நான் இவ்வளவு நாளாய் திட்டிவிட்டேனே ஹஸரத், இவ்வளவு திட்டேனே ரப்ப, ஒன்றும் செய்யலை. அல்லாஹ் கண் இருக்கான்லாம் கேட்டேனே ஹஸரத். இன்னைக்கு தானே விளக்குது எனக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கான் அல்லாஹ். அல்லாஹ் ஒவ்வொரு உதவியாய் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு செய்து கொண்டிருக்கிறான். இதை விளங்கினால் அன்பர்களை, உண்மையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் மீது அன்பு நமக்கு வரும். அந்த இபாதத்து செய்வதில் ஆர்வம் நமக்கு ஏற்படும். பார்த்தீங்களா, என்ன அழகான அல்லாஹ் கண்ணை கொடுத்துருக்கிறான், என்ன அழகான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு நாவை கொடுத்துருக்கிறான். என்ன அல்லாஹ் ஒரு நாவு எல்லாம் அல்லாஹ் எவ்வளோ பேச கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? இஷ்டத்துக்கு பேசுகிறோம், அன்லிமிட்டடு பேசுகிறோம். மனுஷர் ஒரு மாணவர் ஓத வந்தார். அவர் ஓத வரும்போது அவங்க வாப்பா சொல்கிறாங்க, ஹஸரத் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவார், கொஞ்சம் கண்டுக்காதீங்க ஹஸரத், கொஞ்சம் பார்த்து பாடங்கள் வந்து கடகடன்னு சொல்ல வராது, ஃப்ளோவியை கொஞ்சம் முயற்சி செஞ்சால் பேசுவார். அதே மாதிரி அவர் பார்த்தா ஒரு பாடம் சொல்கிறதுக்குள்ளே படாத பாடுபடுறார். திக்குவாயான்னு கேட்டேன். திக்குவாயெலாம் இல்லை ஹஸரத், ஒன்றே ஒன்று விஷயம் என்ன, இந்த நாக்கு இருக்குங்க இல்லையா, நமக்கெல்லாம் நாக்கு இருக்கா இல்லையா? இந்த நாக்கு கீழே உமிழ் நீர் வர இடம் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஒட்டி, நமக்கு எந்த அளவில் கேப் இருக்கோ அதை விட கொஞ்சம் தள்ளி கேப் இருக்குது. அப்படின்னா என்ன, கொஞ்சம் ஒட்டி இருக்குது, சேர்த்து ஒட்டி இருக்குது. அதனால் நாம் எந்த அளவு நாக்கை வெளியே நீட்டலாமோ, எந்த அளவு நாவை நாம் அசைக்கலாமோ அந்த அளவுக்கு அவரினால் அசைக்க முடியாது. இது ஒன்று தான். நான் சொன்னேன், ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம் ஹஸரத், ஆனால் இந்த வயசில் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஒரு 15 வயசு 20 வயசுக்கு மேலே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்படி இருக்குது ஹஸரத்னு அந்த பையனை கொண்டு வந்து 13 வயசு பையனை கொண்டு வந்து விடுறாங்க. பார்த்தா அந்த பையனுக்கு பேச்சு வரலை. அவன் கஷ்டப்படுறதை பார்க்கும் போது நமக்கு விளங்கியது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன அழகாக நமக்கு நாக்க கொடுத்தான். அல்லாஹு அக்பர், என்ன அழகாக நமக்கு பேச அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். நாம் கேட்டோமா, ரப்பே என் நாக்கை ஒட்டாமல் கரெக்டான முறையில் இந்த நாக்கை வையல்லா, நாம் என்றைக்காவது அல்லாஹ்விடத்தில் கேட்டோமா? இல்லையே. நம்ம காதுகளை கேட்டோம் அல்லாஹ்விடத்தில்? இல்லையே. ஒவ்வொன்றாய் நாம் கேட்காமல் கோடிக்கணக்கான நிஅமத்துகளை நமக்கு அல்லாஹ் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறான். விளங்காமல் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கவில்லை, அது கொடுக்காமல் இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்கும், லட்சம் காரணங்கள் இருக்கும். அதை கொடுத்தால் நீ வீணா போயிடுவ, அல்லது மாற்றி ஏதாவது நீ அநியாயம் செய்து விடுவாய். அதனால் அல்லாஹ் கொடுக்காமல் இருந்தால் அந்த ரப்பை நாம் நிந்திப்பவர்களாய், அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்துட்டான்னு கேட்பவர்களாய் நாம் மாறி போகிறோம். இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் காலத்தில் காஃபிர்கள் இருந்த காலம் அதுதான். அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொல்லாமல் நம் திறமையில் வந்தது என்று நினைத்தார்கள், அல்லது தெய்வங்கள் கொடுத்தது, இந்த சிலைகள் கொடுத்தது என்று விளங்கினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வந்து செய்த முதல் காரியம், நுபுவத்து பெற்று செய்த முதல் காரியம் இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். எந்த ஒன்றையும்
உன் சுயலாபத்திலே உன் சுய முயற்சியிலே எதையும் நீ செய்துவிடவில்லை. எந்த ஒருவனும் உனக்கு எந்த நன்மையும் செய்துவிட முடியாது. யாரின் மூலம் எந்த நன்மை வந்தாலும், எந்த பொருளின் மூலம் எந்த நன்மை வந்தாலும் இறைவனின் புறத்திலிருந்து அது வருகிறது, இறைவனின் புறத்திலிருந்து தான் அது உனக்கு கிடைக்கிறது என்ற அந்த தாத்பரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த உடனே அந்த மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். அந்த முஸ்லிமானவர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அனுதினமும் நாங்கள் கேட்காமல் கோடான கோடி நிஅமத்துகளை எங்கள் மீது அள்ளி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் ரப்புக்கு நாங்கள் என்ன செய்யட்டும், ஏதாவது சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் என்று கெஞ்ச ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மிஅராஜுக்கு அழைத்து 5 நேர தொழுகைகளை கடமையாக்கினான். தொழுகுங்கள், அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுகுங்கள். அல்லாஹ் நினைத்திருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இத்தனை கடமைகளை நான் உனக்கு தருகிறேன், இவ்வளவு செயல்களை உங்களுக்கு நான் தருகிறேன். காலையில் எழுந்தால் டீயை தருகிறேன், மாலையில் ஆனால் உங்களுக்கு அதற்கப்புறம் நாஷ்டா தருகிறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு மதிய உணவை தருகிறேன், இரவு உணவை தருகிறேன். எத்தனை வகை வகையான உணவுகள், நினைத்து பார்க்க முடியாத உணவுகள். அல்லாஹு அக்பர். நேற்று இரவு ஒரு ஊருக்கு போயிருந்தேன், வெளியூருக்கு. அப்போ இரவு அந்த ஊரில் முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, ஹஸரத் வாங்க சத்து சாப்பிட்டு போயிடலான்னாங்க. நான் சொன்னேன், இங்கே பாருங்கள், வயிறில் இடம் இல்லை, பசி இல்லை, அதனால் தயவு செய்து எங்கேயாவது சின்ன ஹோட்டலாக போனால் ஒரே ஒரு 2 இட்லி அல்லது ஒரு தோசை சாப்பிட்டு நான் பஸ் ஏறிடுறேன் என்று நான் சொன்னேன். சரிங்க சருத்துன்னு பைக்கில் உட்கார வச்சவர் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வண்டி இதாக இல்லை இவ்வளோ பெரிய ஊரில் அப்படின்னா கொண்டு போய் உள்ளதுலேயே பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கொண்டு போய் நிப்பாட்டார். கொண்டு போய் நிப்பாட்டி உள்ளே கூப்பிட்டு போனால் இஷ்டத்துக்கு ஆர்டர் கொடுத்து ஃபுல்லாக நெப்பிட்டார். ஃபுல்லாக யாருங்க சாப்பிட்றது? இதை என்ன செய்வீங்களோ தெரியாது ஹஸரத், நீங்கள் சாப்பிட்டா தான் எந்திரிக்கின்றார். அதை சாப்பிட்டு முடிச்சு பில்லை வாங்கி வச்சுட்டானே, இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக வேண்டாம் சாப்பிட்லாமா, நீங்கள் இங்கே ஹோட்டலில் 2 மணி நேரம் கூட சாப்பிட்லாம், சாப்பிட்டு முடிக்க 1.5 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு முடிக்கும் போது அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், நான் இங்கே வர்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த உணவெல்லாம் என் வயிற்றுக்குள் போகும் என்று நான் நினைக்கவில்லை. இல்லை இன்றைக்கி சாயந்தரம் இந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்களா? அவர் சொல்கிறார், நானும் நினைக்கல ஹஸரத், நீங்கள் தோசை கொடுத்தீங்க கேட்டீங்க, ஆனால் எனக்கு உங்களை இந்த மாதிரி ஹோட்டலில் வச்சு சாப்பிட வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசையை அல்லாஹ் கல்புல போட்டான். நேராக வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது தான் இங்கே ஓட்டு வந்தேன்டார். பார்த்தீங்களா? அப்போ அவருக்கும் அந்த உணவு சிந்தனையில் இல்லை, எனக்கும் அந்த உணவு சிந்தனையில் இல்லை. ஆனால் எங்களுக்காய் அது அங்கே அறுக்கப்பட்ட கோழி அறுக்கப்பட்டு ரெடியாகி கொண்டு இருக்கிறது, அங்கே போடப்பட்ட உணவுகள் ரெடியாகி கொண்டு இருக்கிறது. அங்கே போய் நமக்கு அல்லாஹ் அந்த உணவை கொடுத்தானே, இப்பொழுது உணர்வு வர வேண்டாமா, நமக்கு ஒரு ஆசை வர வேண்டாமா? இவ்வளவு நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இறைவனுக்கு ஏதாவது ஒரு நன்றி கடனை நான் செலுத்த வேண்டாமா? ஏதாவது ஒரு நன்றி கடன் நான் செலுத்தி என்ன நமக்கு அல்லாஹ் ரஹமத் செஞ்சுட்டான், எவ்வளோ பெரிய கருணை நமக்கு செய்திருக்கிறான் என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும்போது அல்லாஹ்விற்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை நம் உள்ளத்திலே வரும். சஹாபாக்களுக்கு அப்படிப்பட்ட ஆசை தான் வந்தது. ஆசையில் ததும்ப ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கொண்டு வந்து கையில் கொடுத்து தொழுகுங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் எவ்வளவு ஆனந்தம் அடைந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் எவ்வளோ கருணையாளன் பாருங்க. அல்லாஹ் நாடி இருந்தால் மற்ற மதத்தினுடைய வணக்க வழிபாடுகளை பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்மை அந்த மாதிரி எல்லாம் இவர் நீ நன்றி செலுத்தணுமா, உனக்கு நான் செய்த உதவிக்கு நன்றி செலுத்தணுமா, இங்கேருந்து ஒரு கம்பி எடுத்து இங்கே சொருவிக்கோ, இந்த பக்கம் வந்துடணும், அதை தூக்கிட்டு தெருவெல்லாம் நட அப்படின்னு நம்ம விட்டுருந்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அல்லது கிரேனில் தொங்கிக்கிட்டே வந்து சேரு அப்படின்னு விட்டுருந்தா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ரப்பு ஜல்ல ஷானு தஆலா உன் நாக்க குத்து, உன் இதை குத்து, உன் கிரேனில் தொங்கு என்றெல்லாம் கஷ்டப்படுத்தாமல், அல்லாஹு அக்பர். நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன், மாற்று மதத்தினுடைய ஒரு இடம். அந்த இடத்துக்கு போயிருக்கும்போது அங்கே உள்ளவர் சொன்னார்கள், இங்கே நேர்த்தி கடனை எல்லாம் எப்படி நிறைவேற்றுறாங்க தெரியுங்களா ஹஸரத், அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறான், எப்படிங்க எப்படிலாம் வருத்திக்கிறாங்கன்னு வந்து பாருங்கண்டாங்க.
அங்கே போய் பார்க்குகிறோம். அங்கே பார்த்த ஒரு 500 அடி தூரம் இருக்கும். அது ஃபுல்லாக மணல் நெப்பி வைத்திருக்கிறார்கள். பார்த்தவர்களுக்கு தெரியும், மணலால் ஃபுல்லாக இருக்கிறது. கடும் வெயில் நேரம், 11 மணி 12 மணி நேரம். அந்த நேரத்தில் முட்டியை போட்டுக்கிட்டு இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு வரைக்கும் அப்படியே நடந்தே வர்றாங்க. நாம் போய் பார்க்குகிறோம், ஒரு பெண்மணி நடந்து வருகிறார். அவர் போட்டிருந்த அந்த பேண்ட்டு கிழிஞ்சு அதிலிருந்து ரத்தம் சொட்டுகிறது. அப்படியே அந்த பெண்மணி போயிட்டுருக்கிறாங்க. சுடும் மணலிலே அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏதோ ஒன்று இறைவன் செய்ய வேண்டும் என்று வேண்டியிருப்பார்கள். அது நிறைவேறிவிட்டால் இப்படித்தான் அவர்கள் செய்வார்கள். இவர்களுடைய மதத்தினுடைய இந்த செயல்பாடு என்று சொன்னவுடன் அவன் வந்திருக்குலாம் சொல்லி காட்டினேன். அல்லாஹ் நினச்சிருந்தா உனக்கு இவ்வளோ சந்தோஷமாக வச்சமேடா, பக்ரீத் வருது, எல்லாம் ஆடு வாங்கி மாடு வாங்கி அறுத்து பிரியாணி சாப்பிடுவோம், நல்லா எல்லாம் சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்களும் இந்த மாதிரி முட்டி போட்டு வந்து சேருங்க பள்ளிவாசலுக்குன்னு விட்டுருந்தா நமக்கு எவ்வளவு சிரமம் இருந்திருக்கும். ஆனால் ரப்பு தஆலா அப்படியெல்லாம் நம்மை வைக்காமல் சந்தோஷமான முறையிலே, ஆனந்தமான முறையிலே நம்மை வந்து நம்முடைய இல்லங்களிலே அமர வைத்து, நம்முடைய ஃபேனுக்கு கீழே ஏசிக்கு கீழே அமர வைத்து, நீங்கள் 2 ரக்காத் தொழுகுங்க, நீங்கள் நன்றி செலுத்தவராய் மாறி போவீர்கள். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு அழகான நியாமத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார், யோசித்து பார்க்கிறோம். அப்போ அன்பர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு இந்த கொடுத்த நியாமத்துகளை நாம் நன்றி செலுத்துவர்களாய் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தொழுகை நமக்கு கடமையாக்கினார். இந்த தொழுகைன்னு ஒன்று இருக்குங்களே, அல்லாஹ் தஆலா எதுக்காக கடமையாக்கினா? நாம் நன்றி செலுத்துபவர்களாய் மாற வேண்டும். நமக்கு அல்லாஹ் எத்தனையோ கொடுத்தான், நாம் அதுக்கு நன்றி செலுத்தலை. யாரில் நீ தான் கொடுத்த நம்ம சொல்ல இல்லை. ஆனால் இன்னைக்கு கால் நீங்கள் ஃபஜ்ர் தொழுகிறீங்களா, நீங்கள் நன்றி செலுத்தியவராய் அல்லாஹ் ஆக்கி கொள்கிறான். தொஹர் தொழுகிறீர்களா, ஃபஜ்ரிலிருந்தும் தொஹர் வரை என்னவெல்லாம் நியாமத்துகளை அனுபவித்தீர்களோ அத்துணைக்கும் நன்றி செலுத்தியவராய் அல்லாஹ் உங்களை எழுதிக் கொள்கிறான். தொஹரிலிருந்தும் அசர் வரை என்னெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு நியாமத்தை கொடுத்தானோ அசரை தொழுதவுடன் அதற்கு நன்றி செலுத்தியவராய் அல்லாஹ் ஆக்கி கொள்ளுகிறான். அல்லாஹு அக்பர்! பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுக நிற்கிறாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது பெருமானாருடைய தொழுகை சாதாரணம் அல்ல. இப்போ ஜும்மாவில் ஹஸரத்து சப்பி இஸ்மையும் அல்லத்தாக்கியும் ஓதுறாங்க. அதுவே ஹஸரத்திட்ட கொஞ்சம், ஹஸரத்து நீங்கள் ஹாஃபிஸா தானே, கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு வந்து அலிஃப்லாம் ஒரு ஜுஸுவும் முதல் ரக்காத்துலையும், 2வது ஜுஸுவில் ஒரு தபாரக்கல்லதையும் அல்லது சயக்கூலையும் அப்படி ஓதனீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அடுத்த வாரம் ஜும்மாவில் சரின்னு ஹஜரத்து ஓதனாங்கன்னா பின்னாடி இத்தனை பேர் ஜும்மாவில் இருக்க மாட்டாங்க. சாதாரணமாகவே ஜும்மாவுக்கு லேட்டாக தான் வர்றோம். இதுதான் நம்முடைய நிலை. ஏன் 12:50க்கு பயான்னா 5 பேர் உட்காந்துருக்குறாங்க. மனம் ரொம்ப வலிக்கிறது. ஏன்னா எவ்வளவோ உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை வருகிறதோ அதுவெல்லாம் அப்படி பிரேக் போடுது. உண்மை அதுதான் அன்பர்களே. எனவே அன்பர்களே, கொஞ்சமாவது அல்லாஹ் ரசூல் நமக்கு என்ன செஞ்சான் என்பதை விளங்குவதற்காக வேண்டியாவது இந்த ஜும்மா பயான்கள் தான் இந்த ஆலிம்களுக்கும் உங்களுக்கும் உண்டான ஒரு தொடர்பு. வேற எந்த நேரத்தில் சொல்ல முடியும்? அதனால் இதற்கும் நாம் தாமதமாகத்தான் வருவோம் என்று சொன்னால் இஸ்லாத்தை விளங்காமல் போகிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நாம் போகல. இப்போ வாங்க, அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு செய்த, இப்போ ஹஸரத்து இந்த மாதிரி 2 ஜுஸு ஓதுறேன் அப்படின்னு முடிவு பண்ணி அறிவிச்சாங்கன்னு வைங்களேன் ஜும்மாவில், நான் அடுத்த வாரத்திலிருந்து ஜும்மாவின் முதல் ரக்காத்தில் அலிஃப்லாமும் 2வது ரக்காத்தில் ஷயக்கூரும் ஓதப்படும் அப்படின்னா எல்லாம் பக்கத்து பள்ளிக்கு ஓடிடுவாங்க. எல்லாம் பக்கத்து 40 பேர் அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் 2 ஜுஸு ஓதி தொழுகிற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்தால் வரலாம், இல்லையா? மற்றவங்களாம் ஓடிடுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்ன தெரியுமா? ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஒரு நாள் நான் வெளியே போயிட்டு வந்தேன், பெருமானார் இரவு தொழுகை தொழுவதற்கு தக்பீர் கட்டி இருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்களே, பின்னால் நின்று தொழுதா பெருமானாரோடு தொழுத பாக்கியம் நமக்கு கிடைக்குமே என்பதற்காக வேண்டி நான் அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி போய் நின்ட்டேன். பெருமானார் சூரத்துல் பக்ரா ஓத ஆரம்பிச்சிருந்தாங்க. சூரத்துல் பக்ரா 2.5 ஜுஸு. பெருமானார் சூரத்துல் பக்ரா ஓதிட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் சூரத்துல் பக்ரா முடிச்சுட்டு தொழுது முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன், ருக்குக்கு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் சூரத்துல் ஆல இம்ரானை பெருமானார் ஆரம்பித்தார்கள். அது ஒரு 1.5 ஜுஸு. நான் சூரத்துல் ஆல இம்ரான் முடிச்சுட்டு ருக்குக்கு போவாங்கன்னு நினச்சேன். சூரத்துல் மாயிதாவை பெருமானார் ஆரம்பித்தார்கள். சூரத்துல் மாயிதா முடிக்கும் போது 6 ஜுஸு முடிஞ்சு. பெருமானார் சூரத்துல் மாயிதா
தொழுகா முடித்து குனிவார்கள் என்று நினைத்தேன். சூரத்துல் அராஃபை பெருமானார் ஆரம்பித்தார்கள். அதை ஆரம்பித்து ஓத ஆரம்பித்தாங்க. என்னால் அதுக்கு மேலே நிற்க முடியல அப்படின்னு சொல்லும் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு வயதை பார்த்தால் 20-25. அலி ரலியல்லாஹு அன்ஹு வயது சிறு வயது பிள்ளை. அவர்களினால் நிற்க முடியவில்லை. ஏன்னா காலையிலேருந்து அவங்க போயிட்டு வந்த வேலை எப்படி, அதனால் என்னால் நிற்க முடியல. நான் அதோட தொழுகையை தனியாக முடிச்சுட்டு போயிட்டேன். ஆனால் பெருமானார் அதையும் தொடர்ந்து தொழுதார்கள். ஹதீஸில் வருகிறது அல்லவா, பெருமானாரின் கால் வீங்கி போனது. சஹாபாக்கள் போய் கேட்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களைத்தான் அல்லாஹ் முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே, எல்லாவற்றையும் போனதற்கு பின்பும் நீங்களுக்கு அல்லாஹ் மகாமே மஹமூதை உயர்ந்த சொர்க்கத்தை தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்த பிறகும் கால் வீங்கும் அளவிற்கு அல்லாஹ்விற்கு முன்னால் தொழுகையில் நிற்பதற்கான காரணம் என்ன கேட்டபோது பெருமானார் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என் பாவத்தை மன்னிக்கிறதுக்காக என்றெல்லாம் சொல்லவில்லை. பெருமானார் சொன்னார்கள், அஃபலா அகூன் அபுதன் ஷகூரா, அல்லாஹ் எனக்கு இவ்வளோ நியாமத்தை கொடுத்தானே, என்ன ஆயிஷா நீ சொன்னாயே அல்லாஹ் எனக்கு மக்காமே மஹமூதை தந்திருக்கிறான், அல்லாஹ் என் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான், ரசூல்மார்களுக்கு தலைவராக ஆக்கியிருக்கிறான், எத்தனை நியாமத்துகளை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானோ அதற்கு நன்றி செலுத்தியவனாய் ஒரு அடியானாய் நான் அல்லாஹ் முன்னடிக்க வேணுமா, அதுக்கு நன்றி செலுத்துவதற்காகத்தான் இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, ஒரு நன்றி உள்ள அடியானாய் நான் இருக்கக்கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால், அன்பர்களே, நமக்கு அல்லாஹ் செய்த அருக்குறை என்ன, அதற்கு நாம் என்ன நன்றி செலுத்தினோம்? இன்னைக்கு காலைல ஃபஜ்ர் தொழுதோமா, லுஹரை தொழுதோமா, அசரை தொழுதோமா, எத்தனை ரக்காத்துகளை தொழுபவர்களாய் நம் வீடுகளில் நாம் ஆகியிருக்கிறோம், நம் மனைவி மக்கள் ஆகியிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சமாவது நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உண்மையான அல்லாஹ்வின் அடியார்களாய் ஆகும் பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தர் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.